கொஞ்சம் எப்படின்னு பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுங்க. போடு. பாப்பாக்காக, நம்ம கனிக்காக தான். போடு. நீ பிச்சு உதர்வியே. ரவுடி, உன்னால பண்ண முடியல எங்க மாறன் மாதிரி. கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் ட்ரை பண்ணி பாரு, வந்துரும். என்னங்க இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு தாலி கட்டி. மாறா, கட்றா தாலிய. நல்லா இருங்க, நல்லா இருங்க. அன்னைக்கு முறைச்ச அதே முறை கண்டினியூட்டி அப்படியே மெயின்டைன் பண்றாளே. இப்படி அவளுக்கே தெரியாம கட்டினத வீர ஏத்துக்கிட்டாளா? அப்படி இல்லடா கனி. ஆரம்பத்துல வீராக்கு கோபம் இருந்தது, மாறன பிடிக்கலதான். ஆனா போக போக அவன் காட்டின அன்பு, அக்கறை, பாசம் இதெல்லாம் பார்த்து இவன மாதிரி ஒருத்தன் தனக்கு கிடைக்கவே மாட்டாங்கறத வீரா புரிஞ்சுக்கிட்டான். அப்புறம் என்ன, 2 பேருக்கும் நடுவுல அப்படி ஒரு அன்பு, அப்படி ஒரு காதல். இந்த வீட்டுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க 2 பேரும் தான் முன்னாடி நின்னு அதை எதிர்த்து சண்டை போடுவாங்க. மொத்தத்துல சொல்லணும்னா இந்த வீட்டோட காவல் தெய்வம் தான் என் வீராவும் மாறணும். சித்தப்பா உன்னை நல்லா பாத்துக்கிட்டாரா? கேரக்டர் சொல்றாங்க. பாப்பா இங்க பாரு, சும்மா லவ்ல இல்ல பாப்பா. இந்த சினிமாவெல்லாம் சொல்லுவாங்கல்ல, காவிய காதல், அப்படி ஒரு காதல். உங்க சித்தப்பாவுக்கு பிடிக்கும்னு சொல்லி உங்க சித்தி இருக்காங்கல்ல, நடுக்கடலுக்கு கூட்டிட்டு போய் சன்செட்டை காட்டினாங்களா. உங்க சித்தப்பா மேல அவ்வளோ காதல். உங்க சித்தப்பா மட்டும் என்ன சும்மாவா? உங்க சித்திக்கு பிடிக்கும்னு சொல்லி விடிய விடிய காட்டுக்குள்ள அலைஞ்சி திரிஞ்சு மின்மினி பூச்சியெல்லாம் பிடிச்சு கொண்டு வந்து ஒரு பாட்டில் அடிச்சு கொடுத்திருக்காரு. உங்க சித்தப்பாவும் சித்திங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்றத பார்த்துட்டு இந்த ஊரே பொறாமப்பட்டிருக்காங்கன்னா பாத்துக்கங்க. ஏன் வீரா, சித்தப்பாவை நீ அவ்வளவு லவ் பண்ணியா? சரி, இப்ப அவர் எங்க இருக்காரு? ஜெயில இருக்காரு. உங்களுக்கு என்னென்ன வேணும்? ஒரு ஆம்லெட், ஒரு ஆஃப் பாயில், அப்புறம் ஒரு கோட்டர் எடுத்துட்டு வாங்க. ஒரு வேர்க்கல்ல. சரி, ஒரு 5 நிமிஷத்துல எடுத்து வரேன். சரி. என்ன வேற ஏதாவது வேணுமா? போதும். ஏப்பா, உனக்கு இதே வேலையா போச்சா? எவ்வளவுதான் குடிப்பா? எந்திரிச்சு போப்பா. உனக்கு என்னடா வேணும்? உனக்கு என்னடா வேணும்? என்ன வேணும்? பில்ல நான் கொடுக்குறேன். இப்ப கோட்டை எடுத்துட்டு வா போ. ஒரு நிமிஷம். வேணாம் வேணாம், ஆஃப் கொண்டா ஓ. யோ, என்னையா அது? நம்ம ராணியக்கா கடன் தெரியாம இவன் பாட்டுக்கு வந்து சலம்பிட்டு இருக்கான். கண்டபடி குடிச்சிட்டு இருக்கான். வேலை செய்யற எல்லாருக்கிட்டையும் கலாட்டா வேற பண்றான். இவன் கண்டிப்பா அடி வாங்கிட்டு தான் போவான்னு நினைக்கிறான். ஏய், ரெகுலர் கஸ்டமர்ப்பா. எப்ப வந்தாலும் அளவில்லாம தான் குடிப்பாரு. ஆனா காசு எல்லாம் கரெக்டா கொடுத்துருவாருப்பா. இல்லன்னா பில்ல வீட்டுக்கு அனுப்புனா அவங்களே காசை கொடுத்துருவாங்க. அவர் என்ன கேக்குறாரோ அதை குடுறா. சரிண்ணே, வாயா. சரி வாயா, போய் எடுத்துட்டு வரண்ணா. அவனுக்கு தெரியாது, சொல்லுண்ணே. கொண்டு வருவானே, இருங்க. போதும்ல? இதாப்பா நீ கேட்ட ஆஃப். கண்மணி, கண்மணி,
எங்க இருக்க? என்னைய விட்டு போன என்னைய நீ கூட்டு போயிருக்கலாம்ல. என்னால இங்க தனியா வாழ முடியல. பைத்தியம், எனக்கு பைத்தியம் பிடிக்குது கண்மணி, பைத்தியம் பிடிக்குது. ராத்திரியில தூக்கம் வர மாட்டேங்குது. குடிச்சு குடிச்சு சாக போறேன். செத்துடலான்னு தான் கண்மணி குடிக்கிறேன். கண்மணி ப்ளீஸ் வந்து கூட்டிட்டு போ. கண்மணி, கா கண்மணி